சிம்ம ராசி. பக்திகள் சேனலுக்கு இந்த சிம்ம ராசி எப்படி இருக்கும்? அப்ப முன்னாங்க 12 பாவத்துல 4 முடிச்சிருக்கிறோம். 9 நட்சத்திரம் முடிஞ்சிருச்சு. அடுத்து மகம் பூரம் உத்தரம். அப்ப மகம் பூரம் உத்தரம் சிம்ம ராசி. அப்ப மகம் விநாயக பெருமான், பூரம் அம்பாள், உத்தரம் சிவபெருமான் ஐயப்பன். அப்ப உத்தர நட்சத்திரமும் சூரிய திசைக்கு உட்பட்டது. அப்ப சிம்ம ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? அரசியல், ஆன்மீகம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், வெளிநாடு, மருத்துவத்துறை, கெமிக்கல் துறை, மெடிக்கல் துறை, பார்த்தீங்களா, பொறியியல் துறை, ஸ்தபதி, புரோகிதர் தொழில், இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது, நமக்காக அவங்க இருக்காங்க, ஏஜெண்டா இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி தொழில், உயர்த்த தொழில், புனிதமான தொழில் எல்லாமே. அங்கே யார் இருக்கிறா? கேது. கடகத்துல கேது இருக்கிறார். அப்ப கேது இருக்கும்போது எப்படி இருக்கும்? காலபுருஷனுக்கு 5, காலபுருஷனுக்கு குலதெய்வம், காலபுருஷனுக்கு கலைகள், அப்ப எல்லாமே இருக்குது. அப்ப 5ஆம் இடம் சிம்ம ராசிக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக ஒரு நல்ல ஆண்டாகத்தான் இருக்கும். மேற்கண்ட தொழில் மட்டும் கவனமாக செய்து கொள்ளும். மேற்கண்ட தொழில் மட்டும் கவனமாக செஞ்சுக்கோங்க. நான் சொல்லி எல்லாத்துக்கும் தொழில சொல்லிட்டேன். மகம் பூர உத்தர நட்சத்திரத்தை நம்ம சொல்லிட்டோம். எதுல எச்சரிக்கையாக இருக்கணும்? கண்டிப்பாக கணவன் மனைவி உறவு மிக மிக கவனம். புரிதல், உணர்தல் மிக அவசியம். என்னையா செஞ்சுட்டு வந்த? ஏயா உயிரை வாங்குற? ஒரு வார்த்தை சொல்றத கேட்க மாட்டியா? ஒரு வார்த்தை சொல்றத, கடைக்கு போகாத, அந்த கடை பக்கம் போகாதுன்னு சொன்னா கேட்குறிய? 2 குழந்தையும் பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டல, நான் என்ன பண்றது? நான் பொம்பளை என்ன செய்ய முடியும்? உனக்கு சமைச்சுதான் போடணும், நான் வேற என்ன செய்ய முடியும்? இந்த புலம்பலை நிப்பாட்டக்கூடியது சிம்மம், கும்பம், மகரம், கடகம். அப்படி பார்க்கணும், பிராக்டிக்கலா பார்க்கணும், உண்மையும் சொல்லணும். தெளிவு குருவின் திருமேனி காரணம் இல்லையா? அப்ப உண்மையை சொல்ல வேண்டியதானே. சிம்மத்துல அகம்பாவம், அதாவது அகம்பாவம்னா எதுல அகம்பாவம்? செஞ்சு முடிக்கணும், அதுல அகம்பாவம். வெற்றி பெறணும், அதுல அகம்பாவம். தோல்வியே இருக்கக்கூடாது, அதுல அகம்பாவம். அப்படி இருக்க முடியுமா? உங்க தசாபுத்தி, உங்க ஜனஜாதகத்துல ஏற்கனவே அஷ்டமத்து சனி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அஷ்டமத்து சனி ரொம்ப பயப்பட வேண்டாம் சிம்ம ராசிக்கு. ஏன்னா அஷ்டமாதிபதி குரு, அங்கே குரு வீட்டுல சனீஸ்வரர் இருக்கிறார். நிச்சயமாக தகப்பனும் பிள்ளையும் தான் சம்பந்தப்பட்டிருக்கிறோம். அதனால கண்டிப்பாக சிம்ம ராசியில ஒரு அஷ்டமத்து சனி. நீங்கள் பாருங்களேன், கடகத்துக்கு சொன்னது மாதிரி நம்ம சிம்மத்துக்கு எந்த மேதையும் சரி, எந்த அறிஞரும் சரி, கடகத்தை தான் நம்ம அஷ்டமத்து சனில கொள்ளுது, தவிக்கிறோம்னு சொன்ன. சிம்மத்துக்கு பாருங்க, யாருமே அந்த சொல்லிடுது. ஏன்னா அந்த சிம்மத்துக்கும் அஷ்டமாபதிக்கும் நிறைய ரிலேட்டிவ், நிறைய சம்பந்தம். பயப்பட வேண்டாம். கொஞ்சம் கடுமையா பாதிக்கக்கூடாது சந்திர தேசத்துல ராகு புத்தி, ராகு தேசத்துல சந்திர புத்தி. அந்த ஷேடு பிளான்ட் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, அதில் மட்டும் கவனமா. எல்லா தொழிலும் எடுத்து நடத்தக்கூடிய தன்மை சிம்மத்துக்கு உண்டு. எல்லாத்தையும் தாங்கக்கூடிய தன்மை சிம்மத்துக்கு உண்டு. எல்லாத்தையும் எதுக்கலாம். கமாண்டிங் ஆர்டர், நாட் ஃபார் ரிக்வெஸ்ட். எல்லா கமாண்டுக்குரியவர் அவர் தான், எல்லாத்துக்குரிய சிம்மம் தான். அவரை மிஞ்சி எதுவும் ஹெச்ஓடி இல்லை. 12 ராசிக்கு ஹெச்ஓடி. அங்க யாரு? கேதுவர் இருக்காரு. அதுக்கடுத்து நம்ம குருநாதர் வர்றாரு. கடைசியில் அதிசாரத்துல குரு வேற வர்றாரு. குருனுடைய சாம்ராஜ்யம் தான் 2026ஆம் ஆண்டு குருனுடைய சாம்ராஜ்யம். 12 ராசியும் குருடைய சாம்ராஜ்யம். கவலையே படாதீங்க. ஆக மேற்கொண்டு தொழில பண்ணிக்கங்க. என்ன செய்யக்கூடாது? புதிய தொழில் வேண்டாம். புதிய வித்வேகத்தோட இருங்க. நிறுவனங்களை தொடங்காதீங்க. வீடு விட்டு மாறு எங்கேயும் போறதுக்கான வாய்ப்புகளை குறைச்சிக்கங்க. கொஞ்ச நாளைக்கு குறைச்சிக்கங்க. 1 வருஷம் தானே முடிய போகுதுப்பா. அஷ்டமத்து சனி, இப்ப சனீஸ்வருடைய முதல் சுற்று
1 வருஷம் தானே முடிய போகுது. அப்போ குறைச்சிக்கங்க. பேச்சுவார்த்தையில குறைச்சிக்கங்க. கணவனை உறவுல என்னம்மா வேணும் வாங்கிட்டு வரணும், முடிஞ்சு வச்சு. அந்யோன்யத்தை கூட குறைச்சிக்கிறணும். கணவன் மனைவி அந்யோன்யத்தை கூட குறைச்சிக்கணும். அப்பதான் நீடிக்கும். ஏன்? குழந்தைகளை பார்த்தா குணம் மாறி போயிடும், பிள்ளைகளை பார்த்தா மாறி போயிடும், நிர்வாகத்தை பார்த்தா மறந்து போயிடும். போல்ட்டா இருக்குங்க அரசியல். நிறைய மாற்றங்கள், எண்ண முடியாத மாற்றங்கள், பழையதும் சரி புதியதும் சரி எல்லாம் இல்லாத மாற்றங்களை வரக்கூடிய காலகட்டங்கள். யுகம் மாறுது. யுகம் மாறும்போது மாறணும்ல, அரைக்க கூடாதுல்ல, அதையே அரைக்க கூடாது. கண்டிப்பாக மாற்று வழி உண்டு. சிம்மராசி நேயர்கள், மகத்தான ஆண்டாக மாறும் 2026. மகம் பிள்ளையார் வழிபாடு, பூரம் அம்பாள் வழிபாடு, மகம் பூரம் உத்தரம் 12 திருமுறைகள் பாராயணங்கள், அத்தனைக்கும் சொந்தக்காரர் சிம்மராசிக்காரர்கள். அதுக்கடுத்தது வைணவம். சைவத்தில் உள்ள திருமறைகள் எல்லாம் சிம்மராசிக்காரர்கள் படித்து பாராயணம் செய்யுங்க. கோளறு பதிகத்தை படிங்க. 7 சனியில கோளறு பதிகத்தை படிங்க. நவகிரகங்களுடைய பாதம் பணிந்து உங்களுக்கு மகத்தான வெற்றியை கொடுக்கட்டும். உங்களுக்கு பர்சன்டேஜ் சிம்மத்துக்கு 45%.